ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ அன்னபூர்ணி வந்து சிவா கிட்ட சொல்கிறாங்க, இனிமேல் சிந்து உன் வாழ்க்கையில் இல்லை, அவளை மறந்துருப்பா, அவள் சரியில்லை, அந்த ஏமாத்துக்காரி கூட நீ ஒன்று சேர்ந்து கடைசி வரைக்கும் நிம்மதியாக வாழ முடியாது அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிடுறாங்க. சிந்துவை வீட்டை விட்டுமே துரத்திடுறாங்க. சிந்து அழுதுகிட்டே அப்படியே எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அப்படியே ரோடாக நடந்து போய்கிட்டு இருக்கவும், இன்னொரு சைடு இங்கே நம்ம சிவா மனசெல்லாம் அடிச்சுக்குது. இப்போது நம்ம அன்னபூர்ணி ஒரு தெளிவான முடிவு எடுத்துட்டாங்க. இனிமேல் சிந்து இந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சிந்துவும் நம்ம சிவாவும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. ஏன்னா நம்ம சிந்து சின்ன வயசுலேருந்தே சிவா கூட தான் ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே அவங்க ஆசையை வளர்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த ஆசையை அழிச்சிக்க முடியாமல் தான் பொய் சொல்லி ஒரு வழியாக சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது சிவா மனசுக்குள்ளே சிந்து தான் இருக்காங்க. ஒரு வழியாக சிவா மனசில் இடம் பிடிச்சாச்சு. ஆனால் வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனையாகி போச்சு. நம்ம சிந்து பண்ணது எல்லாமே இப்போ எல்லாருக்குமே தெரிய வந்ததுனால இப்போது சிவாவை விட்டு சிந்து பிரிஞ்சு போகிற ஒரு சுச்சுவேஷன். ஆனால் அவங்க கூடிய சீக்கிரமே ஒன்று சேர்ந்துடணும். இப்போது சிவா வந்து அவங்க பெரியம்மா கிட்ட பேசுகிறதுக்குமே ரொம்பவே தயங்குறாங்க. ஏன்னா அன்னபூர்ணியோட பேச்சை மீறி யாருமே அந்த வீட்டில் எந்த ஒரு முடிவுமே எடுக்க மாட்டாங்க. இப்போது சரி, அதையும் மீறி நம்ம பேசுவோம், சிந்துக்காக பேசணும், சிந்து இந்த வீட்டுக்காக நிறைய நல்லது பண்ணியிருக்கா, அவர் ரொம்ப ரொம்ப நல்லவ, என்ன கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான், வேறு வழியே இல்லாமல் இப்படி போய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டா, மற்றபடி அவர் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்றத இங்கே நம்ம சிவா வந்து புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் இப்போது நம்ம அன்னபூர்ணிக்கிட்ட போயிட்டு, அம்மா இங்கே பாருங்கள் பெரியம்மா, தயவு செஞ்சு நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க, உங்கள் பேச்சை மீறி நான் ஒரு முடிவு எடுத்துட்டேனேன்னு சொல்லிட்டு நீங்கள் கோவப்படக்கூடாது, வருத்தவும் படக்கூடாது, என்னுடைய மனசில் உள்ளதை சொல்கிறேன் பெரியம்மா, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மகா இருந்துட்டு, டே சிவா, என்னடா என்னடா சொல்ல போற, அந்த சிந்துவை பற்றி மட்டும் வேறு எதுவுமே பேசாத, வேறு என்ன வேணாலும் பேசி சிந்துவை பற்றி பேசுகிற வேலை வச்சுக்காதடா, அவள் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா நீங்கள் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இவன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லி இங்கே மகா வந்து பதட்டமாக இருக்காங்க. எங்கே திரும்பவும் சிந்துவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. இப்போ அன்னபூர்ணி இருந்துட்டு, சொல்லு சிவா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் பெரியம்மா, நான் சிந்துவை தவிர வேறு யாரையுமே என் பிற்காலத்துக்கு கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன். அதே சமயம் அவள் இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. கொஞ்ச நாள் வரைக்கும் நானுமே அவள் மேலே ரொம்ப கோவமாக தான் இருந்தேன். ஆனால் இப்போது மனசு நிறைய அவள் தான் இருக்கா. என் மனசு ஃபுல்லாகவே அவன் மட்டும் தான் நிறைஞ்சிருக்கா பெரியம்மா. அதனால் நான் அவள் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன். என்னுடைய மனசில் உள்ளதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இது விஷயமா நீங்கள் தான் பெரியம்மா முடிவெடுக்கணும். நீங்கள் என்ன முடிவெடுத்தாலுமே நான் அதை ஏற்றுக்க தயாராக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே நம்ம சிவா சொல்லவும் அன்னபூர்ணி பயங்கரமாக யோசிக்கிறாங்க. உடனே பைரவி இருந்துட்டு சிவா கிட்ட, அப்போது சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்க, அவள் பொய் சொல்லி உங்களை கல்யாணம் பண்ணியிருக்கா, அதனால் உங்களுக்கு எந்த கோவம் இல்லைல்ல, அவளை பழி வாங்கியிருக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லவும், இல்லை பைரவி, கண்டிப்பாக அப்படி ஒன்று நான் பண்ணவே மாட்டேன், சிந்து ரொம்ப நல்ல பொண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அவள் ரொம்ப நல்லவ, அவ்வளோதான், அவள் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஒரு முடிவில் தான் நான் இருக்கேன். இப்போ பெரியம்மா என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் என்னுடைய வாழ்க்கை எப்படி போகுது அப்படின்றத நான் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி. உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. சிவா இருந்துட்டு என்ன சொல்லுவாங்களோன்னு ஒரு ஒரு நிமிஷமும் அப்படியே படபடன்னு பக்கு பக்குன்னு இருக்கவும், மகா இருந்துட்டு, இங்கே பாருங்கக்கா, வேண்டவே வேண்டாக்கா, அந்த சிந்து திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாது, நம்ம குடும்பத்தவே அவள் ஏமாத்திருக்கா, அவளுக்கு சரியான தண்டனை அப்படின்னா அவள் இந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாது, அப்போ தான் அவள் பண்ண தப்புக்கான தண்டனையை நம்ம கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் திரும்பவும் வீட்டுக்குள்ளே வந்தா அப்படின்னா, சிவா கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா அப்படின்னா சிவாவோட வாழ்க்கை தான் தரநாசமாக போகும். அவள் சரியில்லைக்கா, அவள் சரியான ஃப்ராடு, கூட பிறந்தவங்க பெற்றவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏமாத்திருக்காக்கா அப்படின்னு சொல்லவும், உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு, மகா நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு, நடந்தது நடந்துருச்சு, நடந்ததவே பேசி ஒரு முடிவெடுக்கிறதா பதிலாக சிவா மனசில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஒரு முடிவெடுத்தால் அவனோட வாழ்க்கைக்குமே நல்லதாக இருக்கும்ல, அதை பற்றி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அக்கா என்னக்கா, அப்போது நீங்கள் சொல்கிறத பார்த்தா சிந்து திரும்பவும் வீட்டுக்கு வரணும்னு சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஸ்னேகாவுமே, ஆமாம் ஆண்டி, அது மட்டும் வேண்டவே வேண்டாம், சிந்து சிவா கூட ஒன்று சேர்ந்து வாழக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் சிவா இப்போது எனக்கு ஒரு பதிலை சொல்லி ஆகணும், சிந்து ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அப்படின்றது இப்போ ப்ரூஃப் ஆயிடுச்சு, நானும் சிவாவும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ ஆசைப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் 2 பேரும் ரொம்பவே டீப்பாக லவ் பண்ணியிருக்கோம். கடைசி நேரத்தில் சிவாவை ஏமாற்றி பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த சிந்து. இப்போ அவளோட சுயரூபம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போது நான் சிவா கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு சிவா கூட என்னை ஒன்று சேர்த்து வைங்க அப்படின்ற மாதிரி எங்கள் ஸ்னேகா சொல்லவும், அன்னபூர்ணிக்கு பயங்கரமாக கோவம் வருது. இருந்தாலும் அந்த கோவத்தை வெளிக்காட்டாமல் சிவா கிட்ட போயிட்டு, இங்கே பாரு சிவா, உன் மனசில் இருக்கிறது யார், உன்னுடைய முடிவை மட்டும் எனக்கு சொல்லுப்பா, உன்னுடைய வாழ்க்கை
வாழ்க்கை விஷயம் இது. உன்னுடைய வாழ்க்கை விஷயத்தில் நீ தான் தெளிவான ஒரு முடிவை எடுக்கணும். ஏன்னா கடைசி வரைக்கும் வாழ போகிறது நீ. அதனால் நீ என்கிட்ட என்ன சொன்னாலும் ஓகேப்பா, உனக்கு சாதகமாக தான் நான் முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லவும், உடனே சிவா இருந்துட்டு நான் சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன் பெரியம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா, உன் ஆசைப்படியே நான் சிந்துவை உன் கூட வாழ வைக்கிறேன். ஏன்னா உன்னுடைய வாழ்க்கையும் உன்னுடைய சந்தோஷம் தான்ப்பா எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றபடி வேறு எதையுமே நான் எதிர்பார்க்கல. சிந்துவை தண்டிக்கணும் இல்லை அவளை உன்கிட்டருந்து பிரிக்கணுமோ அப்படின்னலாம் நான் எதிர்பார்க்கல. அவள் பொய் சொல்லியிருக்கா, அந்த வருத்தமும் கோவமும் எனக்கு நிறைய இருக்குது. இருந்தாலும் உன்னுடைய சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம்ப்பா அப்படின்னு சொல்லவும், ஸோ எங்கள் மகா வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. அக்கா, நீங்கள் நினைக்கிறது நடக்கவே நடக்காது. கண்டிப்பாக சிந்து இந்த வீட்டுக்குள்ளே வரத்துக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக சொல்லவும், உடனே எங்கள் சிவா இருந்துட்டு அம்மா தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோங்க. இது விஷயமா நான் பெரியம்மா கிட்டேயும் பேசிட்டேன். பெரியம்மாவுமே என்னுடைய விருப்பம் என்னவோ அதுபடியே நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. தயவு செஞ்சு என் வாழ்க்கை விஷயத்தில் குறுக்கிடாதம்மா. என் வாழ்க்கையை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு என் வழியில் என்னை விட்டுருமா. தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன். என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவா சொல்லவும், இங்கே மகாக்கு ரொம்பவே அவமானமாக போகுது. ஸோ ஸ்னேகா இருந்துட்டு என்ன சிவா ஏன் இப்படி பேசுகிற, இங்கே பாரு அந்த சிந்து சரியில்லை, அவள் ஏமாத்துக்காரி அப்படின்னு சொல்லவும், போதும் நிறுத்து, சிந்துவை பற்றி பேசுறதுக்கு உனக்கு எந்த ஒரு அருகதையும் எனக்கு கிடையாது. நீ எவ்வளோ பெரிய கேடு கெட்டவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னுடைய சுயரூபம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நிறைய டைமு நான் பார்த்துருக்கேன் உன்னுடைய சுயரூபம் என்னன்னு சொல்லிட்டு. உன்னை மாதிரி ஒரு கேடு கெட்டவளை எப்படியோ நான் கல்யாணம் பண்ணிக்காமல் போயிட்டேன். அதான் எனக்கு ரொம்ப இப்போ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகாவை சொல்லவும், ஸ்னேகாவுக்கு அப்படி கடுப்பாகுது. உடனே ஸ்னேகாவோட அப்பா இருந்துட்டு, இங்கே பாரு சிவா, என்ன பேசிக்கிட்டு இருக்க, என் பொண்ணை பார்த்து என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வரவும், உடனே இங்கே சிவா இருந்துட்டு, அங்கிள் இங்கே பாருங்கள், உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். தயவு செஞ்சு உங்கள் பொண்ணை கூட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறீங்களா, எதுக்காக நீங்கள் தேவையில்லாமல் எங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நறுக்குன்னு 4 வாரத்தை கேட்க இங்கே ஸ்னேகாக்கும் தேவராஜுக்கும் பயங்கரமாக உரைக்குது. தேவராஜ் இருந்துட்டு, இங்கே பாருமா ஸ்னேகா, இவன் என்ன மாப்பிள்ளை, இவனை விட உனக்கு ரொம்ப பணக்காரனா ரொம்ப அழகா ஹீரோ மாதிரி இருக்கிறவனை உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இவன்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு நீ இவனை தேடி இவன் பின்னாடி அலைஞ்சிக்கிட்டு இருக்க. அதுவும் ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒருத்தன். இவன் வேண்டாமா ஸ்னேகா, இவனை தூக்கி எறிஞ்சிட்டு வா அப்படின்னு சொல்லவும், ஸ்னேகா இருந்துட்டு, டேட் இல்லை டேட், நான் சிவாவை உயிராக லவ் பண்ணேன். அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் டேட். ப்ளீஸ் டேட், எப்படியாவது என்ன அவர் கூட சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லவும், உடனே தேவராஜ் இருந்துட்டு, இங்கே பாரு ஸ்னேகா, இதுக்கப்புறமும் என்னால் இங்கே நின்று அசிங்கப்பட முடியாது. இதுக்கப்புறம் நீ எவ்வளோ நாளே அசிங்கப்பட்டு வா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அங்கே போகவும், உடனே பின்னாடியே இங்கே ஸ்னேகாவும் டேட் நில்லுங்க டேட்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிடுறாங்க. இப்போது மகாக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது. சிந்துவை எப்படியாவது வெளியே வீட்டை விட்டு வெளியே துரத்தணும்னு நினச்சோம், அதுவும் நடந்துருச்சு. ஆனால் அந்த சிவா சிந்துவை விட மாட்டேங்கிறானே, என்ன பண்ணுறது. இவனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு இவன் லைஃபவே செட்டில்மெண்ட் பண்ணலான்னு பார்த்தா, இவன் டாக்டருக்கு படித்து யாருக்கிட்டையுமே பணம் வாங்காமல் இலவசமாக ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் அமைச்சு வச்சு அங்கே போய் உட்காண்ட்ருக்கான். இவன் எப்படி தான் சம்பாதிப்பான், இவனுக்கு பணத்து மேலே சுத்தமாக ஆசையே இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு மகா அப்படியே பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. எந்த வழியில் எப்படி பணத்தை சம்பாதிக்கலாம், அது மட்டும் இல்லாமல் உழைச்சி சம்பாதிக்கணும்ல, எப்படி யாரை ஏமாற்றி பணத்தை சம்பாதிக்கலான்னு சொல்லி தான் மகா யோசிக்கிறாங்க. ஆனால் மகாக்கு ஆப்போசிட் நம்ம சிவா, யாரையுமே கஷ்டப்படுத்தக்கூடாது, எல்லாருக்குமே நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம சிவாக்கு. ஆனால் இந்த மகா பயங்கர ரொம்ப ரொம்ப மோசமானவங்க தான் சொல்லணுமே. அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக யோசிக்கக்கூடியவங்க, பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்கன்றது தான். இப்போது இங்கே நம்ம சிவா வந்து அன்னபூர்ணிக்கிட்ட, இங்கே பாருங்கள் பெரியம்மா, சிந்து இப்போ எங்கே போனானே தெரியல, நான் மட்டும் அவள் கூட இல்லை, அவள் கூட லைஃப் லாங் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உயிரோடவே இருக்க மாட்டா. மலைக்கோவிலில் வச்சு நான் அவகிட்ட இப்போது வீடியோலாம் காட்டினாங்களே அதெல்லாம் பேசுகிறது உண்மை தான். அதுக்கப்புறம் நான் அவள்கிட்ட சந்தோஷமாக பேசுகிற விஷயம், அவளை ஏற்றுக்கிட்ட விஷயம்னு சொல்லிட்டு நிறைய இருந்தது. அது யாருமே அவங்க வீடியோவாக எடுத்து காட்டல. நான் அவளை ஏற்றுக்கிட்டேன் பெரியம்மா, அவள் எனக்கு வேணும். அவள் இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இப்போது நமக்கு யாருமே இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தத்தில் அவள் ஏதாவது பண்ணிக்கிட்டா அப்படின்னா அதை என்னால் தாங்கிக்க முடியாது பெரியம்மா. நான் அவளை தேடி போகிறேன் பெரியம்மா, அதுக்கு உங்களோட உத்தரவு வேணும் அப்படின்னு சொல்லவும், ஸோ நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, சரிப்பா உன் விருப்பம் என்னவோ அதுதான், போய் சிந்து எங்கே இருக்கான்னு சொல்லி தேடி கூட்டிகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, உடனே ஆறுமுகம் வந்துட்டு, இரு சிவா நானும் வரேன், ஆளுக்கு ஒரு பக்கமாக போயிட்டு தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பக்கம் நம்ம சிவா போகவும் இன்னொரு பக்கம் நம்ம ஆறுமுகம் போகிறாங்க. 2 பேருமே 2 பக்கமாக தேடிக்கிட்டு இருக்கவும்,
கேட்கவும் நம்ம சிந்து வந்து எங்கே போகிறதுனே தெரியாமல் பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது, அங்கே போயிட்டு சாமிக்கிட்ட ஓன்னு அழுகுறாங்க. நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்? எல்லாருக்குமே நான் நல்லது தான் நினச்சேன். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கணும்? சின்ன வயசுலேருந்து சிவா டாக்டர் மேலே நான் ஆசைப்பட்டது தப்பா? ஆசைப்பட்டவரவே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சது தப்பா? ஏதோ நான் பொய் சொல்லிட்டேன். அது மிகப்பெரிய தப்புன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் என்னால் யாருமே பாதிக்கப்படலையே. சிவா டாக்டர் வந்து அவமானப்பட்டாரு. அது அது வந்து பண்ணக்கூடியது ரொம்ப தப்பு தான். அதுக்காக என்னை ஒரே அடியாக சிவா டாக்டர் கிட்டேருந்து என்னை பிரிக்கணுமா கடவுளே? தயவு செஞ்சு அவர் கூட என்னை ஒன்று சேர்த்து வை. அப்படி இல்லை அப்படின்னா ஒரே அடியாக என்னை உன்கிட்ட கூட்டுக்கோ. நான் இனிமேல் இந்த உலகத்தில் இருக்கணும்னு எனக்கு விருப்பமே இல்லை. நான் வந்துடுறேன், உன் கூடவே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சாமிக்கிட்ட சொல்லி அழுகவும், அப்போது ஒரு சாமியார் வராங்க. இங்கே பாருமா, இங்கே பார், நீ பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே என் காதுக்கு அழகாக வந்து கேட்குது. நீ எடுக்கிற முடிவு ரொம்ப ரொம்ப தப்பு. கண்டிப்பாக உன்னுடைய நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். நீ கவலைப்படாத. உன் வாழ்க்கை அமோகமாக இருக்கும். ஏதோ உனக்கு கெட்ட காலம், அதனால தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துலையே நீ ஆசைப்பட்டது எல்லாமே நடக்க போகுதுமா. நீ எதுக்காக இந்த உலகத்தை விட்டு சாமி கிட்ட போகணும்? சாமி நீ சந்தோஷமாக 100 வயசு வரைக்கும் புருஷன் கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்றதுக்காக தான் உன்னை படைச்சிருக்காரு. அவ்வளோ சீக்கிரமெல்லாம் உன்னை கூப்பிட்டுக்க மாட்டாருமா. நீ கவலைப்படாத. கண்ணெல்லாம் தொடச்சிக்கோ. எதுக்காக இப்படி தேம்பி தேம்பி அழுவுற? நான் கடவுள் மாதிரி உன்கிட்ட வந்து சொல்கிறேன், உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நீ கவலைப்படாத தங்கம், சரியா? அப்படின்ற மாதிரி சாமியே வந்து சொன்ன மாதிரி அந்த சித்தர் வந்து இங்கே நம்ம சிந்துக்கு சொல்லவும், சிந்துக்கு ரொம்பவே தைரியமாக இருக்குது. அதுக்கப்புறம் அழுகு எல்லாம் நிப்பாட்டிட்டு கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு சாமியை பார்த்து, சாமி நீயே என்கிட்ட வந்து பேசுன மாதிரி இருந்தது. கண்டிப்பாக என் வாழ்க்கை மாறும்னு நினைக்கிறேன். ஆனால் எத்தனை நாளைக்கு என்னால் இந்த கஷ்டத்தை தாங்கிக்க முடியும்னு தெரியல. ரொம்ப நாளைக்கெல்லாம் என்னை இப்படியே கஷ்டப்பட வச்சிடாத. தயவு செஞ்சு சிவா டாக்டர் கூட என்னை ஒன்று சேர்த்து வச்சிரு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஆறுமுகம் வந்து இப்போது ஒரு கோவிலுக்குமே போய் பார்க்குறாங்க. அந்த கோவிலில் தான் நம்ம சிந்து அழுதுகிட்டு இருக்கவும், சிந்துவை பார்த்த ஆறுமுகம் சிந்து அப்படின்னு சொல்லிட்டு மச்சான் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுகுறாங்க. இங்கே பாரு சிந்து, நீ அழுகாத. சிவா அம்மா கிட்ட பேசி உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரத்துக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. உன்னை தேடி தான் சிவா ஒரு பக்கமும் நான் ஒரு பக்கமும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இனிமேல் நீ கவலைப்படாத. சிவா கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மச்சா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க சிந்து. அவங்களோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அவ்வளோ ஒரு சந்தோஷம். என்ன மச்சா நீங்கள் சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியாக கேட்கவும், ஆமாம் உண்மைதான், நான் இப்போவே சிவாவுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம சிவா வந்து ரொம்பவே சந்தோஷமாக அந்த கோவிலுக்கு கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே நம்ம சிவா வந்ததுமே வந்து நிற்கிறாங்க. நம்ம சிவா கண்ணில் இருந்து தண்ணியாக வருது. உடனே நம்ம சிந்து இருந்துட்டு டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு சிவாவை அப்படியே இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க. பயங்கரமாக தேம்பி தேம்பி அழுகுறாங்க. உடனே சிந்துவோட முகத்தை பிடிச்சி கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுட்டு, இங்கே பாரு சிந்து, நீ எதுக்காகவும் அழுகக்கூடாது. கண்டிப்பாக உன்னை கைவிட மாட்டேன் சிந்து. எனக்கு இந்த ஜென்மத்தில் ஒரே ஒரு கல்யாணம் தான், அது உன் கூட நடந்தது மட்டும்தான். இந்த ஜென்மத்தில் நீ தான் என் பொண்டாட்டி. எக்காரணத்து கொண்டும் உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் சிந்து. உனக்காக எப்பவுமே நான் பெரியம்மாவை எதிர்த்து பேசுனதும் கிடையாது. பெரியம்மா எடுத்த முடிவுக்கு நான் மறுமுடிவு எடுத்ததும் கிடையாது. இன்றைக்கி தான் முதல்ல உனக்காக பெரியம்மா பேச்சை மீறி என் மனசில் உள்ள ஆசை எல்லாமே என் பெரியம்மா கிட்ட சொன்னேன். என் பெரியம்மாவுமே என்னுடைய சந்தோஷத்துக்காக உன்னை நம்ம வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கலாம், நீ சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவா பயங்கர சந்தோஷமாக சிந்துக்கிட்ட சொல்கிறாங்க. சிந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சிவா டாக்டரே, எனக்காக நீ பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனால் நான் பண்ணினது மிகப்பெரிய தப்பு தான். எல்லாரோட அதாவது மரியாதையுமே அன்னைக்கு நான் இழக்க வச்சேன். உங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய அவமானத்தை தேடி கொடுத்தேன். அதை எதுவுமே நீ மனசில் வச்சுக்காம எனக்காக அத்தைக்கிட்ட பேசி இப்போது நம்ம வீட்டுக்கே என்னை கூட்டிகிட்டு போக போகிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குஷியாக பேசுகிறாங்க. இப்போது இங்கே ஆறுமுகம் இருந்துட்டு, 2 பேரும் கவலைப்படாதீங்க, இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சிந்துவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. போனதுமே நம்ம அன்னபூர்ணி காலில் நம்ம சிந்து விழுந்து மன்னிப்பு கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம
அதாவது சிந்துவோட அப்பா அம்மா கிட்டேயும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே சிந்துவோட அப்பா இருந்துட்டு, "சிந்து, நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலம்மா" அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு, "நடந்து முடிஞ்சு போனதெல்லாம் எதுக்காக திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு, முடிஞ்சது முடிஞ்சதாவே இருக்கட்டும். தேவையில்லாம யாரும் பேசி அவங்கவங்க மனச எதுக்காக கஷ்டப்படுத்திக்கணும். இனிமே எல்லாருமே சந்தோஷமா வாழணும். நடந்த எல்லாருமே மறந்துடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, உடனே மகா வந்து நிற்கிறாங்க. "என்னக்கா என்னக்கா பேசிக்கிட்டு இருக்க? என் பையனோட வாழ்க்கைய தரநாசம் பண்ணிட்டா. இவ திரும்பவும் வீட்டுக்கு வந்ததும் நான் சந்தோஷப்படணுமா? அதை நான் ஏற்றுக்கணுமா? கண்டிப்பாக என்னால் முடியாதுக்கா. முடியவே முடியாது. இவ இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுக்கா. சிவாக்கும் சிந்துக்கும் விவாகரத்து பண்ணணும்க்கா" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகா சொல்லவும், உடனே சிவா இருந்துட்டு, "இங்கே பாருங்கம்மா, இதோட கடைசி. இதுக்கப்புறம் நீங்கள் என் வாழ்க்கை விஷயத்தில் தலையிடாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவை கூட்டிக்கிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. மகாவுக்கு ரொம்பவே அவமானமாக போகுது. அதுக்கப்புறம் இங்கே மகா இருந்துட்டு தனியாக வெளியே வந்து பயங்கர கோவமாக பார்த்துக்கிட்டு இருக்கவும், இசைக்கு இருந்துட்டு, "என்னக்கா இப்படி ஆகிப்போச்சே, நம்ம நினச்சது எல்லாமே கைக்கூடி வர நேரத்தில் இந்த சிவா இப்படி உள்ளே புகுந்து குட்டையை குழப்பி விட்டுட்டாரே, சிந்துவை திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாரே" அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இங்கே நம்ம இசைக்கு கேட்கவும், உடனே இங்கே மகா இருந்துட்டு, "இங்கே பாரு, நேர்மையான முறையில் நம்ம கண்டிப்பாக இந்த சிந்துவை வீட்டை விட்டு துரத்தவே முடியாது. அதுக்கு இந்த சிவாவும் அன்னபூர்ணியும் ஒத்துக்கவே மாட்டாங்க. பேசாமல் வேறு வழியாக முயற்சி பண்ணால் எப்படி" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகா வந்து சொல்லவும், உடனே இங்கே இசைக்கு இருந்துட்டு, "என்னக்கா சொல்கிற" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம மகா இருந்துட்டு, "எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்கார். அந்த சித்தர்கிட்ட போயிட்டு நம்ம நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்லுவோம். சிந்து நம்ம வீட்டை எப்படியெல்லாம் ஏமாத்தினான்ற விஷயத்த சொல்லி சிவாவையும் சிந்துவையும் பிரிக்கிறதுக்கான நம்ம வழியை பார்ப்போம். அதுக்கான வழி என்னன்னு கண்டிப்பாக அந்த சித்தர் சொல்லுவார். என்னுடைய ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவங்க தான். என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்லிவிட்டு நம்ம 2 பேருமே அங்கே போயிட்டு வந்துடுவோம். போயிட்டு வந்து அதுக்கப்புறம் ஏதாவது அவர் ஐடியா சொன்னார் அப்படின்னா அதை வச்சு சிந்துவை வீட்டை விட்டு துரத்துவோம். சிந்துக்கு ஒரு கெட்ட பேரை வர வச்சு அவளை வீட்டை விட்டு துரத்திட்டோம் அப்படின்னா நம்ம நினச்ச மாதிரி காய் நகர்த்தின மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு சிந்துவை அனுப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக அந்த பைரவியும் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அன்னபூர்ணியோட ஒட்டுமொத்த சொத்தையுமே ஆட்டிய போடணும். நெக்ஸ்ட்டு சிவாக்கு ஒரு பணக்கார வீட்டு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அது மூலமாகவும் செட்டில் ஆகணும்டா. இப்படி நம்ம டிஃப்ரெண்ட்டாக யோசித்தா மட்டும்தான் கண்டிப்பாக நம்ம நினச்சது எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே நம்ம மகா வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே இசைக்கு இருந்துட்டு, "அக்கா வேறு லெவல்க்கா, நீ சூப்பர். நம்ம நாளைக்கே கிளம்புவோம்க்கா. நாளைக்கே கிளம்பி நம்ம நினச்ச மாதிரி இந்த சிந்துவை வீட்டை விட்டு துரத்துறோம். எல்லா சொத்தையுமே ஆட்டிய போடுறோம்" அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சிவா வந்து இன்னொரு சைடு உள்ள ரூமில் இங்கே சிந்து கிட்ட, "சிந்து, இனிமேல் நீ கவலைப்படாத. நீயும் நானும் ஒன்று சேர்ந்து வாழ போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாகவே இந்த வீட்டுக்கு நம்ம வாரிசை பெற்று கொடுக்கணும். எனக்கும் குட்டி பாப்பாவை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது சிந்து. உன்ன மாதிரியே ஒரு குட்டி கோலம் தான் எனக்கு வேணும்" அப்படின்ற மாதிரி சிவா சொல்லவும், "போ டாக்டரே, எனக்கு வெக்கமாக வருது" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம சிந்து இருந்துட்டு பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க நினச்சது இப்போ தான் எல்லாமே நிறைவேற போகுது. நம்ம சிவா கூட ஒன்று சேர்ந்து வாழ போகிறாங்க. ஸோ அன்றைக்கி நைட்டே அவங்க ஃபர்ஸ்ட் நைட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். இப்படியே ஒரு அதாவது மறுநாள் ஆகுது. மறுநாள் ஆன உடனேங்க மகாவும் இசைக்கியும் கிளம்பி நேராக அந்த சித்தர்கிட்ட போகிறாங்க. சித்தர்கிட்ட எல்லா விஷயத்தையுமே எடுத்து சொல்லவும், "இப்படி என் பையனை ஏமாற்றிட்டா இந்த சிந்து, கொடுமைக்காரி, கொலைக்காரி, அப்படி இப்படின்னு அவங்க மேலே எக்கச்சக்கமான பழியை போட்டு என் பையனை எப்படியாவது நீங்கள் தான் காப்பாற்றி கொடுக்கணும். அவளை வீட்டை விட்டு எப்படியாவது துரத்தணும். அதுக்கான வழியை நீங்கள் தான் சொல்லணும்னு சொல்லிட்டு சித்தர்கிட்டயே பல பல பொய்களை சொல்லி இங்கே எப்படியாவது சிந்துவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கான ஒரு தாயத்தை மந்திரிச்சு கொடுக்குறாங்க. இப்போது அந்த தாயத்தை எடுத்துகிட்டு போயிட்டு சிவாவோட கையில் கட்டணும். சிவாவோட கையில் இருந்துச்சு அந்த தாயத்து அப்படின்னா கண்டிப்பாக சிந்துவை நெருங்க விடாது. அந்த தாயத்து இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக சிந்துக்கு நெருங்கவும் மாட்டாங்க. அதே சமயம் கூடிய சீக்கிரமாகவே அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து அவங்க பிரியறதுக்கான வேலையை எல்லாமே அந்த தாயத்து செய்யும் அப்படின்ற மாதிரி ஒரு தாயத்தை மந்திரிச்சு எங்கள் மகா கிட்ட கொடுக்குறாங்க. மகாவும் இசைக்கையும் பயங்கர சந்தோஷமாக வீட்டுக்கு போகவும், போன உடனேங்க நம்ம மகா இருந்துட்டு இசைக்கு கிட்ட சொல்கிறாங்க, "இசைக்கு, இந்த தாயத்தை சிவா கிட்ட கொடுத்தா அவன் கட்டிப்பானா" அப்படின்னு சொல்லிட்டு. "அக்கா, நீ கவலையே படாதுக்கா. இப்போ எப்படி கொடுக்குறேன்னு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு சிவா இப்போது சோஃபா மேலே உட்காந்துக்கிட்டு ஏதோ கம்ப்யூட்டரில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவும், "சிவா,
உனக்கு நான் ஒரு இடத்துல இருந்து கயிறு, அதாவது இந்த தாயத்தை எடுத்துகிட்டு வந்தேன், இதை கட்டிக்கிட்ட அப்படின்னா வீட்டில் எந்த பிரச்சனையுமே நடக்காதான். உனக்காகவே பூஜை பண்ணி எடுத்துகிட்டு வந்தது. ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் அது அப்படின்னு சொல்லவும் உடனே சிவாவுக்கு சந்தேகம் வருது. என்ன, அது எப்படி எனக்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்தீங்க, வீட்டில் உள்ள எல்லாருக்கும் எடுத்துகிட்டு வந்தீங்களா இல்லை எனக்கு மட்டுமா அப்படின்னு சொல்லவும் சிவா கிட்ட போய் சொல்லிடுறாங்க. வீட்டில் எல்லாருக்குமே வாங்கிட்டு வந்திருக்கேன், நான் மட்டும்தான் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் சேர்ந்து போயிட்டு வந்தேன், எல்லாருக்குமே கயிறு வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை கட்டிக்கோ சிவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாவுக்கு இசைக்கு கையில் கட்டி விட்டுடுறாங்க. இப்போது இங்கே இசைக்கு ரொம்பவே சந்தோஷமாக போயிட்டு மகா கிட்ட, அக்கா நான் சொன்ன மாதிரியே சிவாவுக்கு அந்த கயிறை கட்டி விட்டாச்சுக்கா, இனிமேல் நீ கவலையே படாத, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தாய்த்து ஒரு வேலையாக செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே மகா பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. மறுநாள் காலையில் இங்கே நம்ம சிந்து வந்து சிவா கிட்ட இந்தாங்க டாக்டரே காஃபி அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சிவாவுமே காஃபியை வாங்கி குடிக்கிறாங்க. அதில் சர்க்கரையில் உப்பு இருக்குது, தெரியாமல் நம்ம சிந்து உப்பு போட்டு வச்சுருக்காங்க. அதை குடித்து பார்த்துட்டு சாதாரணமாக என்ன உப்பு போட்டு வச்சுருக்கே அப்படின்னு சொல்லி கேட்காம பயங்கர கோவமாக நம்ம சிவா கத்துறாங்க. எல்லாமே அந்த தாய்த்து பண்ணுற வேலைன்னு கூட சொல்லலாம். என்ன சிந்து, சர்க்கரைக்கு பதிலாக உப்பை போட்டு வச்சுருக்க, என்னை பார்த்தா எப்படி தெரியுது, உனக்காக நான் இந்த வீட்டை எல்லாருமே எதிர்த்து திரும்பவும் உன்னை இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தேன், எனக்காக ஒரு காஃபி கூட போட்டு கொடுக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன காஃபியில் உப்பு, அதாவது சின்ன பிரச்சனை தான், காஃபியில் உப்பு போடுறதுக்கு தெரியாமல் போட்டதுனால சிவா பயங்கரமாக கத்துறாரு. சிந்துக்கு ஒன்றுமே புரியல. ஸோ இங்கே சிந்து வந்து இங்கே பாருங்கள் டாக்டரே, ஏதோ கவனக்குறைவால் இப்படி ஆயிடுச்சு, ஏன் டாக்டரே இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, உங்களுக்கு நான் வேறு காஃபி போட்டுட்டு வந்து கொடுக்குறேன் டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு சிந்து, எனக்கு வேறு காஃபியும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், ஒரு காஃபி கூட ஒழுங்காக போட தெரியல, அப்படின்னா உனக்கு வேறு என்னமோ ஞாபகம், என்ன எனக்கு தெரியாமல் ஏதாவது கள்ளக்காதல் பண்ணுறியா, அந்த ஞாபகத்தில் இருந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சிவா கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம சிந்து இருந்துட்டு, என்ன டாக்டரே இப்படியெல்லாம் என்ன சந்தேகப்படுற, சத்தியமாக அப்படியெல்லாம் இல்லை டாக்டரே, நீ தான் வேணும்னு சொல்லிட்டு, நீ தான் என் உயிர்னு சொல்லிட்டு உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நான் போய் இப்படியெல்லாம் பண்ணுவேனா டாக்டரே அப்படின்னு சொல்லவும் உடனேங்க நம்ம சிவா பயங்கர கோவமாக அங்கேருந்து லேப்டாப்பை பக்கம் எடுத்து வச்சுட்டு அப்படியே கிளம்புவோம். அதாவது கதவு பக்கத்தில் இருக்கிற ஒரு கம்பி சிக்கி அந்த கயிறு வந்து அறுந்து விழுந்துருது. அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு திரும்ப உள்ளே வராங்க. சிந்து அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விதமாக வந்து பேசுகிறாங்க. அந்த தாய் திறந்த வரைக்கும் சிந்து கூட பயங்கர கோவமாக பேசிக்கிட்டு இருந்த சிவா இப்போது தெரியாமல் அருந்து விழுந்துருச்சு. இப்போது சிவா வந்து நார்மல் ஆயிடுறாரு. நம்ம சிந்துக்கிட்ட வந்து, சிந்து சாரி சிந்து, வெறும் சின்ன காஃபியில் தெரியாமல் தனமாக உப்பு போட்டுட்டேன், அதுக்கு ஏன் நான் இப்படி உங்ககிட்ட கற்றணும், சாரி ஏதோ ஒரு ஞாபகத்தில் இருந்துட்டேன், கோவத்தில் இருந்துட்டேன்னு நினைக்கிறேன், அதான் உங்ககிட்ட எல்லாத்தையும் கொட்டிட்டேன், சாரி சிந்து மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி சிவா